ஒன்று. அப்புறம் இன்னொன்று பொறுமை. ஒரே நாளில் எதுவும் வந்துவிடாது. நம்ம இன்றைக்கி ஆசைப்பட்ட அந்த ஆசை நிறைவேறத்துக்கு காலங்கள் ஆகலாம். ஆகையினால அந்த காலத்துக்கு நம்ம இன்றைக்கி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்படி சிந்திக்கிறோம்னா ஒரே நாள் இப்படி சிந்திச்சு வரல, நிறைய பல விஷயங்களை சிந்தனை பண்ணதுனால தான் இன்றைக்கி சிந்திக்க முடிகிறது. அதனால் அதுக்கு பொறுமையாக இருக்கும். இதை விட இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா இன்னும் திங்கிங் கூடியிருக்கும். ப்ரெசன்டேஷன் மெத்தடெல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கிறதுல நம்ம திருப்தியாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, பொறுமையாக இருக்கிறது. நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பொறுமை தேவைப்படுது. ஃபேமிலியில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே பொறுமை இல்லாதனால தான் ப்ராப்ளம். கொஞ்சம் பொறுமையாகிறே, டைம் கூட அப்படின்னு சொன்னால் முடியாது, எனக்கு இப்போவே எல்லாம் நடக்கணும், இல்லைன்னா பாருங்க நடக்கிறது, அப்புறம் நீங்கள் தான் அந்த என்னது அதனுடைய பின் விளைவுகளுக்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறது. பொறுமை இருன்னு சொல்கிறது இன்னொருத்தருக்கு எல்லாம் பலவிதமான குழப்பங்கள். ஆனால் என்ன பண்ணுறது, பிறந்தாச்சு சாகர வரைக்கும் என்ன பண்ணணும்னா பொறுமை. இல்லாட்டி ரிஷிகேஷ் சிவானந்தா ரொம்ப அழகாக சொல்லுவார், ஓம் பொறுமை, ஓம் பொறுமை. கோபம் ரொம்ப வரும்போது சொல்லணுமா, கேட்டாலே கோபம் அதிகமாகும். ஆனாலும் கூட அவர் சொல்லிக் கொடுக்குறார், எல்லாரும் கோபம் ரொம்ப வர்ற போது சொல்லுங்க, ஓம் பொறுமை, ஓம் பொறுமை, ஓம் பொறுமை. அப்படி சொல்லிகிட்டே இருங்கோ, பொறுமை வந்துடும். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவனுக்கு எரிச்சல் அதிகமாகிடும், அது வேறு விஷயம், அது அவன் ப்ராப்ளம். அவனும் உட்காந்து சொல்ல வேண்டியதான் பக்கத்தில், ஓம் பொறுமை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரிஷிகேஷ் சிவானந்த சுவாமிஜி சிம்பிளாக நிறைய விஷயங்களை சொல்லிடுவார். அது இது ரொம்ப அழகு. இது ஒரு மனமே பொறுமையில் மலர்வாய். பொறுமையில் இருக்கிற அமைதி கோபத்தில் இருக்கா என்ன? தன்னைத்தான் காக்கின், பார்த்தீங்களா திருக்குறள் சொல்லிட்டு, சினம் காக்க, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இந்த கோபம் நம்மளை விட இன்னொருத்தனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதை விட நமக்கு பண்ணுற டிஸ்டர்பன்ஸ் தான் ரொம்ப அதிகம். தன்னையே கொல்லும் சினம் இருக்கார், ஞாபகம் வச்சுங்க. வெகுளாமையின் அதிகாரம் திருக்குறளில் தன்னைத்தான் காக்கின் சினங்க. இன்னொரு குறள் சொல்கிறார், அதாவது நிலத்தை கையால் அறைந்தவன் போல்ங்கிறார். ஓங்கி நீங்கள் பூமியில் ஓங்கி கையை ஓங்கி அடித்தா என்ன ஆகும்? பூமிக்கு தான் அதுக்கு தான் ஆகிடுமா? நம்ம கை தான் வலிக்கும். அது மாதிரி கோபத்தை சொல்கிறார். கோபங்கிறது என்னன்னா, நிலத்தை கையால் ஓங்கி அடிக்கிறவனுக்கு எப்படி கைக்கு அவனுக்கு தான் வலி உண்டோ, அது மாதிரி கோபப்படுறவனுக்கு தான் துக்கமே தவிர, கோபத்தை எதிர்நோக்கிறவனுக்கு இருக்கிற துக்கத்தையும் கோபப்படுறவனுடைய துக்கத்தையும் கம்பேர் பண்ணினா கோபப்படுறவனுடைய துக்கம்தான் பெருசுங்கிறார். அதுக்காக கோபம் வேண்டாம்னு சொல்ல, கோபம் நடிக்கணும், கோபப்படுற மாதிரி நடிக்கலாமே தவிர கோபப்பட்டால் நமக்கு ப்ராப்ளம். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, தெரியுமா திருக்குறள்? கணமேயும் காத்தல் அரிது. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தல் அரிது. குணமெனும் குன்றேறினா என்ன அர்த்தம்? நல்ல குணத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் ஒரு கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா ரொம்ப நேரம் இருக்காதான், கொஞ்சம் லைட்டாக வருவான். வந்த உடனே என்ன ஆகும்னா, சொல்லியிருக்கேன் இல்லையா, உத்தமே க்ஷணகோபஸ்யாத், மத்தியமே கட்டிகாத்வயம், அதமே சியாத் அஹோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா. அதனுடைய பொருள் என்னதுன்னா, உயர்ந்த மனிதனுக்கு வர்ற கோபம் ஒரு க்ஷணம் இருக்குமா, அப்புறம் இருக்காது. உத்தமே க்ஷணகோபஸ்யாத், கோபம் வந்துடும், வந்த உடனே என்ன எப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல இனிமேல் எப்படி பண்ணார், சரியா கவனிச்சு அப்படின்னு சொல்லி உடனே மாறிடும். உத்தமே க்ஷணகோபஸ்யாத், மத்தியமே கட்டிகாத்வயம். நீ சாரை இப்போ போய் பார்க்காதே பாஸை, அவர் கொஞ்சம் மூட் அவுட்டில் இருக்கார், 2 மணி நேரம் கழித்து மெதுவாக எட்டிப்பார், அவர் நார்மலாக பேசிகிட்டு இருந்தாருன்னா அப்புறம் போய் சொல்லணும், இல்லாட்டி எரிஞ்சு விழுவார், எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுவார், பி கேர்ஃபுல். 2 மணி நேரம் இருக்குமா யாருக்கு? இந்த மத்தியமமான ஜனங்களுக்கு. அப்புறம் அவராகவே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு நார்மலுக்கு வந்துடுவார்.
அதமே சியாத் அஹோராத்திரம். அஹோராத்திரம்னா இந்த மட்டமானவனுக்கு ஒரு நாள் ஒரு ராத்திரி இருக்கும் கோபம். காலம்பரை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோபப்பட்டவர் தான்ப்பா, இனி நாளானைக்கு தான் ஓரளவுக்கு சமணமாகும். ஆகையினால 2 நாளைக்கு நமக்கு லீவு இல்லையே. அதனால அவர் குவைட் ஆகிறதுக்கு என்ன ஆகும், 2 days ஆகும். அதமே சியாத் அஹோராத்திரம். இன்னொரு குரூப் இருக்கு. இவர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னா, இவர்கிட்ட நம்ம எப்படி விவகாரம் பண்ணுறது? பாபிஷ்டே மரணாந்தகா. சில பேருக்கு ஒரு விஷயம் என்னைக்கோ நடந்ததுக்கு, அன்னைக்கு நடந்தது நான் மறந்துட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், உன்னை பழி வாங்கலை அப்படின்னா இவனுக்கு மரணாந்தகா. சாகர வரைக்கும் இவனுக்கு கோபம் போகாது. 4 பிரிச்சு விட்டார். உத்தமே க்ஷணகோபஸ்யாத், புரியுறது இல்லையா ஸ்லோகம்? மத்தியமே கட்டிகாத்வயம், அதமே சியாத் அஹோராத்திரம், பாபிஷ்டே மரணாந்தகா. ஆகையினா நம்ம மனசுக்கு என்ன சொல்லணும்னா பொறுமை. திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான். ஒன்று நீங்கள் தியானம் பண்ணுறப்போ என்ன சொன்னேன், என்ன மனமே நிறைவில் மலர்வாய், அது ஒரு தியானம். அப்புறம் மனமே பொறுமையில் மலர்வாய் அடுத்தது. அப்புறம் அடுத்தது என்னென்னா, எல்லாத்தையும் நானே பூட்டி பூட்டி வச்சுண்டு, எல்லாம் என் சாமான் என்கிட்ட நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். எனக்கு சாஸ்திரம்லாம் தெரியும், சொல்லிக் கொடுத்தா நீ எனக்கு அப்புறம் மார்க்கெட்டு என் மார்க்கெட் என்ன இருக்குது, போயிட்டு நான் என்ன பண்ணுறது, நீ பெருசாக வந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது. புத்தியை கொடுக்க மாட்டான், ஒன்று நல்லது சொல்லி தர மாட்டான், அப்புறம் பொருளை கொடுக்க மாட்டான். எதுவுமே நம்மக்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணணும், சந்தோஷமாக ஷேர் பண்ணணும். யாருக்கு ஷேரிங் நேச்சர் இருக்கோ அவனுக்கு தான் விருத்தியாகும். வழங்குபவனே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பெறுகிறான், வைத்துக்கொள்பவன் அனைத்தையும் இழக்கிறான். புரியுதா? வழங்குபவனுடைய பொருளெல்லாம் அவனுடையது. பிறருக்கு பொருளை வழங்குறான். பொருளை வழங்க என்ன ஆகும்னா, இறக்கிற கிணறு ஊருங்கிற மாதிரி அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. வள்ளுவர் நிறைய சொல்றார். அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பிறருக்கு வழங்கணும். வள்ளுவர் இன்னொரு அழகான குறள் சொன்னார், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமெல்லாம் எதுக்குன்னா ப்ராப்பர் பர்சனுக்கு அழகாக முறையாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். தக்காருக்குன்னா என்ன அர்த்தம்? தகுதி உள்ளவனுக்கு வேளாண்மைனா ஹெல்ப் பண்ணுறது, பரோபகாரம்னு பேர். தமிழில் வேளாண்மைன்னு சொன்னால், வேளாண்மைன்னா நம்ம விவசாயம்னு நினச்சுருவோம். வேளாண்மைங்கிறதுக்கு பொருள் என்னன்னா பரோபகாரம். தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. தமிழ்லேயே ஒரு வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் ஒரு வார்த்தை. வேளாளன்கிறவன் யாருன்னா, விருந்து வெளியில இருந்தால் சாப்பிட மாட்டான். பிறருக்கு அந்த உணவை வழங்குறதுங்கிறது நம்முடைய மரபில் ரொம்ப இந்த அன்னதானத்தை அவ்வளோ விசேஷமாக வேதம் சொல்கிறது. எந்த மந்திர உபனிஷத்தில் எடுத்துட்டாலும் அன்னதானத்துக்கு அவ்வளோ ஒரு சிரேஷ்டத்துவம். அது நான்னோதக சமம் தானம். தண்ணீர் கொடுக்கறதும் சாப்பாடு போடுறதும் உயர்ந்த தானமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த லோபம்ங்கிறது ஒரு கெட்ட குணம். எல்லாத்தையும் லோபம்னா என்ன அர்த்தம்? தானும் உபயோகப்படுத்துறது இல்லை, மற்றவங்களுக்கும் கொடுக்கறது இல்லை. இந்த பணத்துக்கு 3 கதி இருக்கான் சாஸ்திரம் சொல்கிறது. பணத்துக்கு 3 கதி இருக்குப்பா. ஒன்று என்னன்னா பிறருக்கு வழங்கிறது, இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டால் நாம் அனுபவிக்கிறது. நம்பர் 3 என்னன்னா யாராவது எடுத்துட்டு போகிறது. 3 தான் கதி. தானம் போகோ நாசா திஸ்ரோ கதையோ வித்தஸ்ய. தானம் போகா நாசா திஸ்ரோ கதையோ வித்தஸ்ய. பணத்துக்கு 3 கதி இருக்கு. யோ ந ததாதி, எவன் இன்னொருத்தருக்கு கொடுக்கறது இல்லையோ, ந புங்க்தே, தானும் அனுபவிக்கிறது இல்லையோ, தஸ்ய திருத்தீயா கதிர் பவதி,
அவனுக்கு இந்த அவனுடைய செல்வத்துக்கு 3வது கதி ஏற்படும். இதெல்லாம் நிறைய இருக்கு நம்முடைய சாஸ்திரங்களுக்குள்ள நுழைஞ்சு விட்டா. ஈதல், வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. உயிர்க்கு உயிர்க்கு உடலுக்கு சொல்லலை, உடலில் வாழ்கிற உயிருக்கு ஈதல். ஈதல்னா என்ன அர்த்தம்? வழங்குறது. என்கிட்ட வந்து எனக்கு ஒருத்தர் யாரோ எனக்கு ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தா நான் ஒரு 5 பேருக்கு அந்த பிஸ்கட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் பங்கி தின்றால் பசியாரும் அப்படின்னு பழமொழியே இருக்கு. பங்கி தின்றால் பசியாரும். நீங்களே சாப்பிட்டேன்னு வச்சுங்க, பசி கூடிடும். பங்கி தின்றால் பசியாரும். அதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் நீங்களே எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கஷ்டப்படணும்னு நான் சொல்லலை. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒப்புரவுன்னு ஒரு அதிகாரம் திருவள்ளுவர் சொல்கிறார். எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா நீங்கள் படிக்கணும். நீங்கள் என்ன சொல்லணும்? அறிவால் மலர்வாய் மனமே சொல்லிக்கணும். ஓ மனமே, அறிவால் மலர்வாய் மனமே. மலர்வாய் மனமேன்னு தலைப்பு சொல்லியிருக்கேன், போட்டிருந்தாலும் நான் தலைப்பை மாற்றிவிட்டேன். நற்பண்புகள், நல்வாழ்வுக்கு நற்பண்புகள் சொன்னால் அதே கருத்து தான். நான் கொஞ்சம் அதை என்ன சொல்கிறேன், வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டு சொல்கிறேன். மலர்வாய் மனமே, அறிவில் மலர்வாய் மனமே, நிறைவில் மலர்வாய் மனமே, பொறுமையில் மலர்வாய் மனமே, பகிர்ந்தளிப்பதன் மூலம் மலர்வாய் மனமே. இந்த மனம் மலரட்டும். சுருங்கி இருக்கக்கூடாது. நேரோ மைண்டுன்னா குறுகின மனசு, பரந்த மனசு நமக்கு வேணும். ஆகையினால மலர்வாய் மனமே. அப்புறம் அடுத்தது இதான் சொன்னேன், காமம், குரோதம், லோபம், மோகம்